என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. நம்புற மாதிரியாங்க இருக்குது. மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அவ்வோ, என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். உங்க பையனும் அப்படித்தான். நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொள்ளுகே அப்படின்னு பிபி அந்த பண்ணி விட்டு மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. நீ கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்க. இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நொற நாட்டியம் எல்லாம் என்கிட்ட பேசு, அவகிட்ட விட்டுரு. இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன் கெட்டு பக்கம் அழகா தானே இருக்கு? அது ராட்சசி கொண்டப்பட்ட மாதிரியே இருக்குமா? நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய் மாசத்துக்கு வேலை பேச பாக்குறியா? 1000 ரூபாய். சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு என் குரல் மாதிரியே ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு அலற சத்தம் கேட்கும். அது நான் தான் நினைச்சு நம்பிடக்கூடாது. இமேஜை காப்பாத்துறதுக்காக அவன் என் குரலே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். சார், இவன் தலைமாரி சூப்பரா பேசுவான் சார். பண்றான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?